Lourdes TV, enlightening the thirsty. பொன்னும் பொருளும் இருந்தாலும் புகழும் பணமும் இருந்தாலும், பொன்னும் பொருளும் இருந்தாலும் புகழும் பணமும் இருந்தாலும், என்னில் இயேசு இல்லையெனில் என்னில் இயேசு இல்லையெனில் எந்தன் வாழ்வில் பொருளில்லை, எந்தன் வாழ்வில் பொருளில்லை. எனக்கு என்றும் இடமுண்டு எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே. என்னில்லா கவலை இருந்தாலும், ஏக்கம் பலவும் தொடர்ந்தாலும், என்னில்லா கவலை இருந்தாலும், ஏக்கம் பலவும் தொடர்ந்தாலும், அன்பர் இயேசு அருகிருந்தால் அன்பர் இயேசு அருகிருந்தால் அவனில் எனக்கு குறையில்லை, அவனில் எனக்கு குறையில்லை. எனக்கு என்றும் இடமுண்டு எந்தன் இயேசுவின் இதயத்திலே, எந்தன் இயேசுவின் இதயத்திலே. மணக்கும் அவரின் அன்பினிலே, மணக்கும் அவரின் அன்பினிலே, மனதை கவரும் அருளுண்டு, மனதை கவரும் அருளுண்டு. பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நானே வாழ்வு தரும் உணவு என்று
தன்னையே நமக்காக வழங்குகின்ற தேவன் இதோ நமக்கு மத்தியில் எழுந்தருளி இருக்கின்றார். நற்கருணைநாதர் அப்ப வடிவிலே தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்காக கொடுக்கின்றார். அந்த இறைவன் இதோ எழுந்தருளி இருக்கின்றார். அவரை இந்த காலை நேரத்திலே போற்றி ஆராதிக்க கூடியிருக்கின்ற நாம் அனைவரும் அப்ப வடிவிலே வருகின்ற அவரை நாம் தகுதியான உள்ளத்தோடு ஏற்றுக்கொள்ள வாங்க தயாராக இருக்கிறோமாம் என்று சிந்தித்து பார்த்து அவரை நாம் போற்றி ஆராதிப்போம். என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீர் எனக்கு செய்த நன்மை எண்ணியே. என்ன சொல்லி பாடியும் என்ன சொல்லி போற்றியும் ஈடு இணை உனக்கு இல்லையே தேவா, ஈடு இணை உனக்கு இல்லையே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீர் எனக்கு செய்த நன்மை எண்ணியே. கண்ணீர் துடைத்ததை சொல்லி பாடவா, கவலையில் அணைத்ததை சொல்லி பாடவா, வீழ்ந்தேன் தூக்கியதை சொல்லி பாடவா, சாய்ந்தேன் தாங்கியதை சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீர் எனக்கு செய்த நன்மை எண்ணியே. வாழ்வை தந்ததை நான் சொல்லி பாடவா, வளமை நிறைந்ததை சொல்லி பாடவா, ஊக்கம் தந்ததை சொல்லி பாடவா, உறுதி செய்ததை நான் சொல்லி பாடவா. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. நன்றி தந்தையே, நன்றி இயேசுவே, வழி நடத்தும் தூய ஆவியே. என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி போற்றுவேன், எனக்கு செய்த நன்மை எண்ணியே, நீர் எனக்கு செய்த நன்மை எண்ணியே. வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கடந்த ஒரு 4-5 நாட்களாக நாம் நற்செய்திகளிலே படிக்கின்றோம் உணவை பற்றியே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் பலக செய்கின்றார். அதற்கு அடுத்ததாக வருகின்ற எல்லா பகுதிகளிலும் பார்க்கின்ற பொழுது
அந்த உணவை பற்றியே அதிகமாக பேசுவதை நாம் காணுகின்றோம். அந்த அளவுக்கு உணவு நமக்கு மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. ஆனால் வாழ்வு தரும் உணவு நானே என்று இன்றைய நற்செய்தியின் மூலமாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கூறுகின்றார். ஆன்ம உணவாக இதோ நான் உங்களுக்கு வாழ்வு கொடுக்கின்ற ஒரு உணவாக வருகிறேன் என்று நம்முடைய ஆண்டவர் கூறுகின்றார். உணவு அது எந்த அளவுக்கு முக்கியம் என்று நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். பசி வந்தால் 10ம் பறந்து போகும் என்று கூறுவார்கள். உணவு அன்றாடம் நாம் கடினமாக கஷ்டப்பட்டு உழைக்கின்றோம் என்றால் ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான். நம்முடைய பிள்ளைகள் எதிர்காலத்திலே நன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் நாம் கடினமாக உழைக்கின்றோமே. அந்த எல்லாமே ஒரு எதிர்பார்ப்போடுதான். நம்முடைய ஆண்டவர் இன்று நமக்கு கூறுகின்றார், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, நானே வாழ்வு தருகின்ற உணவு என்று கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே தொடக்க நூலிலே நாம் படித்தோம் என்றால் ஆதாம் ஏவாள் அவர்கள் அந்த சிங்கார வனத்திலே இருக்கின்றார்கள். எல்லா மரத்தினுடைய கனிகளையும் நீங்கள் உண்ணலாம், ஆனால் அந்த விலக்கப்பட்ட கனியை மட்டும் நீங்கள் உண்ணலாகாது என்று ஆண்டவர் அவர்களுக்கு கூறுகின்றார். அதோடு இல்லாமல் அந்த தோட்டத்திலே வாழ்வு தருகின்ற மரம் என்று ஒரு மரம் இருந்தது. அவர்கள் அவ்வப்பொழுது அந்த மரத்தினுடைய கனிகளை உண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் பாவம் செய்த பிற்பாடு ஆண்டவர் கூறுகின்றார், இதோ இவர்கள் மீண்டும் அந்த வாழ்வு தருகின்ற மரத்திலிருந்து அவர்கள் கனிகளை பறிக்க தங்களுடைய கரங்களை நீட்டிவிடக்கூடாது. அவர்களை நான் அமர்த்த செய்வேன். அவர்களை ஆதாம் ஏவாளை அந்த தோட்டத்திலிருந்து வெளியே துரத்தி விடுவேன் என்று பாவம் செய்த பிற்பாடு அவர்களுக்கு கூறுகின்றார். எனவே வாழ்வு தருகின்ற மரத்திலிருந்து அவர்கள் வாழ்க்கையை பெற்று கொண்டார்கள். பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலே பார்க்கின்றோம் அதே மரம், ஆனால் இது சிலுவை மரம். அந்த சிலுவை மரத்திலிருந்து வாழ்வானது நமக்கு வருகின்றது. எவ்வாறு என்றால் அந்த சிலுவை மரத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னையே ஒரு பலி ஆடாக, செம்மறி ஆடாக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுக்கின்றார். அந்த மரத்திலிருந்து நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம். அந்த சிலுவை மரத்திலே மரித்த தேவன் இதோ இந்த நற்கருணையின் வடிவிலே இன்று நமக்கு நடுவில் எழுந்தருளி இருக்கின்றார். அவர் அந்த கடைசி ராவுணவின் போது அப்பத்தை எடுத்து அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், இது என்னுடைய உடல் என்று கூறுகின்றார். அதே போல அந்த திராட்சை ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து இது உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தத்தினால் ஆகும் புதிய உடன்படிக்கை என்று கூறுகின்றார். ஆக அந்த அப்பம் மூலமாகவும் ரசம் மூலமாகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்று தன்னையே நமக்காக பலியாக தருகின்றார். அந்த அப்ப வடிவிலே அவர் எழுந்தருளி வருகின்றார். அந்த அளவுக்கு அவர் தன்னையே தாழ்த்தி கொண்டு இந்த உலக மக்கள் அனைவரும் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காக அவர் அந்த அப்பரச வடிவிலே இன்று நமக்கு மத்தியில் எழுந்தருளி வருகின்றார். வாழ்வு தருகின்ற உணவு நானே என்று கூறுகின்றார். பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்றோம், இஸ்ரேல் மக்கள் எகிப்து நாட்டிலிருந்து பாலைவனத்தின் மூலமாக வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர்கள் செல்லுகின்ற பொழுது எங்களுக்கு உணவு இல்லை, நாங்கள் எகிப்து நாட்டிலே இருந்திருந்தால் பலவிதமான இறைச்சிகளை உண்டிருப்போம், அங்கு நாங்கள் அடிமைகளாக இருந்தாலும் பரவாயில்லை, எங்களுக்கு ஒருவேளை சாப்பாடு நன்றாக கிடைத்திருக்கும் என்று அவர்கள் நினைத்தார்களே ஒழிய, இதோ நாங்கள் ஒரு புதிய வாழ்க்கைக்கு சென்று கொண்டிருக்கின்றோம். ஒரு சுதந்திரமான வாழ்க்கைக்கு, எங்களுக்கென்று ஒரு நாடு, எங்களுக்கென்று ஒரு இடம், அந்த இடத்திற்கு நாங்கள்
சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்கள் சந்தோஷப்படவில்லை. மாறாக தங்களுடைய பழைய வாழ்க்கையை தான் அவர்கள் நினைத்து பார்த்தார்கள். எனவேதான் இறைவன் அவர்களுக்கு மன்னாவை பொழிகின்றார். அந்த மன்னாவின் மூலம் அவர்கள் வாழ்வை பெற்றுக்கொண்டார்கள். உடலில் வலிமையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். இதோ புதிய மன்னாவாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருகின்றார். அவர்கள் உடல் வலிமையைத்தான் பெற்றார்கள். ஆனால் இந்த புதிய மன்னாவை உண்பவர்கள் என்றென்றைக்கும் சாகாமல் நாம் வாழ்வை பெற்றுக்கொள்கின்றோம். அதுதான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய ஒரு தனித்தன்மையாக விளங்குகின்றது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அவர் ஒன்றாக இரண்டர கலந்திருக்கிறார் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த நற்செய்தியிலே கூறுகின்றார், என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, தாகமே இராது என்று கூறுகின்றார். யோவான் நற்செய்தியிலே நாம் படிக்கின்றோம், அந்த சமாரிய பெண்ணை பார்த்து, உன்னிடம் தண்ணீர் கேட்பவர் நீர் யார் என்று தெரிந்திருந்தால் நீரும் அவரிடையே கேட்டிருப்பாய், அவரும் உனக்கு வாழ்வு தருகின்ற தண்ணீரை கொடுத்திருப்பார் என்று அந்த சமாரிய பெண்ணை பார்த்து கூறுகின்றார். அதே வார்த்தைகளைத்தான் இன்றும் நம்மையும் பார்த்து கூறுகின்றார். இது வாழ்வு தருகின்ற உணவாக நான் வருகிறேன், என்னிடம் நீங்கள் வருவீர்கள் என்றால் உங்களுக்கு பசியே இராது, உங்களுக்கு தாகமே இராது. நீங்கள் எதையெல்லாம் என்னை பார்த்து கேட்கின்றீர்களோ அது உங்களுக்கு வழங்கப்படும் என்று நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார். வாழ்வு தருகின்ற உணவு நானே. ஏதோ இன்னைக்கு உண்டுவிட்டு நாளை அதோடு நாம் மண்ணோடு மண்ணாக மக்கி போகின்ற ஒரு உணவாக நமக்கு வருவது கிடையாது. மாறாக வாழ்வு தருகின்ற உணவு, அதுவும் முடிவில்லாத வாழ்வு, நித்திய இளைப்பாற்றி விண்ணக வாழ்வு, அதை தருகின்ற நம்முடைய தேவன் இதோ இந்த அப்ப வடிவிலே நமக்கு நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி வருகின்றார். அந்த தேவனை நாம் எந்த அளவுக்கு ஒரு தூய்மையான உள்ளத்தோடு பெறுகின்றோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு வாழ்வு தருகின்ற உணவாக வருகின்றீர். ஆனால் ஒரு சில நேரங்களிலே நாங்கள் தூய்மையான உள்ளத்தோடு உம்மை பெற்றுக்கொள்ளாமல் இருந்திருக்கிறோம். உள்ளத்திலே கரைபடைந்த ஒரு நிலையிலே உம்மை நாங்கள் பெற்றிருக்கின்றோம். அந்த தருணங்களுக்கெல்லாம் நீர் எங்களை மன்னித்தருளும். எவ்வாறு நீர் வாழ்வு தருகின்ற ஒரு தெய்வமாக இருக்கின்றீரே, அந்த தெய்வத்தை இது இந்த சிறிய அப்பத்திலே நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம் என்று அவரை நாம் தொடர்ந்து போற்றி புகழ நாம் அனைவரும் அழைக்கப்படுகின்றோம். அந்த வாழ்வு தருகின்ற உணவை நாம் தூய்மையான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ளுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம்முடைய உள்ளத்தை நாம் அலசி ஆராய்ந்து பார்த்து அந்த வாழ்வு தருகின்ற தெய்வத்தை நாம் எத்தகைய ஒரு உள்ளத்தோடு பெற்றுக்கொள்கிறோம் என்று சிந்தித்து பார்த்து அவரிடத்திலிருந்து நாம் இப்பொழுது ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். இன்று மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் இதோ நமக்கு அவர் வாழ்வு தருகின்ற ஒரு உணவாக தினமும் நம்முடைய அந்த அப்ப வடிவிலே நம்முடைய உள்ளத்திலே எழுந்தருளி வருகின்றார். அந்த தெய்வத்தை நாம் தூய்மையான உள்ளத்தோடு பெற்றுக்கொள்ள அவரிடத்திலே நாம் இப்பொழுது அனைவரும் முழந்தாள் படியிட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஆமீன். வரும் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே
மனிதன் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜெபிப்போமாக. சர்வேஸ்வரா, இந்த வியப்பு குறித்திருவரின் சாதனத்திலே முடித்திருப்பாடுகளை நினைவு எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்கருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். இறைவனாய் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. எனக்காக பிறந்தீர், எனக்காக மரித்தீர், எனக்காக உயிர்த்தீர், மீண்டும் வருவீரே. உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது லோர்து தொலைக்காட்சி உபயமாக தியோதர பெத்ருஸ் மற்ற ரியூனியன் பங்கு மக்களுக்காக, மரியலன் மதை ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்லா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனி நன்றிய தொழில் வளர்ச்சிக்காக, திருவண்டார் குரலை புனித சூசேப்பு மேல்நிலைப்பள்ளி நன்றியா குடும்ப வளர்ச்சிக்காக, பஸ்ஸில் மேரி குளோரி மேரி ஃப்ளோமி நன்றியா கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மேலும் இன்று திப்பு சாஹிப் வீதியில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் நாம் சிறப்பாக ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். மேலும் அமலப்பு மேல்நிலைப்பள்ளி நன்றியாக, கிளிஃபோர்ட் பெர்னாண்டோ நன்றியாக ஆசீர்வாதம் வேண்டியும், லியோன் மரி கரோலின் லியோன் சுவிதா பிறந்தநாள் நன்றியாக, பிரான்சிஸ் பிரதீபாம் திருமண நாள் நன்றியாக, நாகையா மரி ரெமோன் பிறந்தநாள் நன்றியாக, மைக்கேல் குடும்பத்தின் புனித அந்தோணியாருக்கு நன்றியாக, எஸ்பெக் மேன் குடும்பத்தினர் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக, ஆண்மலை பாட்சிக்காக சிஸ்டர் மேரி எத்லினாம் ஜார்ஜ்
குணரத்னம், ஜனேத் ப்ரூனோ, ஜனாம், இந்த கருத்துக்களுக்காகவும் இங்கே கூடியிருக்கிற நம் ஒவ்வொருடைய கருத்துக்கள் நிறைவேறவும் இந்த திருப்பலியிலே ஜெபிப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்க நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சினையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தந்தை, தண்ணீரினாலும் தூயாவினாலும் புது பிறப்படைந்தவர்களுக்கு விண்ணரசின் கதவை திறந்து விடுகின்றே. இதனால் எங்கள் உள்ளத்தில் அன்பின் ஆற்றலை வளரச் செய்தருளும். பாவம் அனைத்து நின்று விடுதலை பெற்ற நாங்கள் நீர் வாக்களித்தவற்றை தடையும் என்று பெற்றுக்கொள்ள செய்வீராக. உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராய் இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். 7ஆம் அதிகாரம் 51, 8ஆம் அதிகாரம் 13 வசனங்கள். 1 வசனங்கள். அந்நாட்களில் ஸ்தேவான் மக்களையும் மூப்பரையும் மறைநூல் அறிஞரையும் நோக்கி கூறியது: திமிர் பிடித்தவர்களே, இறை வார்த்தையை கேட்க மறுக்கும் செவியும் ஏற்க மறுக்கும் உள்ளமும் கொண்டவர்களே, உங்களுடைய மூதாதையரைப் போல நீங்களும் தூய ஆவியாரை எப்போதும் எதிர்க்கிறீர்கள். எந்த இறைவாக்கினரைத்தான் உங்கள் மூதாதையர் துன்புறுத்தாமல் இருந்தார்கள்? நேர்மையாளர்களுடைய வருகையை முன்னறிவித்தோரையும் அவர்கள் கொலை செய்தார்கள். இப்போது நீங்கள் இயேசுவை காட்டிக் கொடுத்து கொன்றுவிட்டீர்கள். கடவுளின் தூதர்கள் வழியாய் தரப்பட்ட திருச்சட்டத்தை நீங்கள் பெற்றிருந்தும் அதனை கடைபிடிக்கவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் வீற்றிருப்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்து கொண்டு பெரும் கூச்சலிட்டு
ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேல் உடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராய் இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழந்தாள் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி உயிர் விட்டார். ஸ்தேவானை கொலை செய்வதற்கு சவுலும் உடன்பட்டிருந்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே. எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாறையாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமை மிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தியருளும். பல்லவி. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிளராத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருளினீர். நானோ பயனற்ற சிலைகளில் பற்றுடையோரை வெறுத்து ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கின்றேன். உமது பேரன்பில் நான் களி கூர்வேன், அக்களிப்பேன். பல்லவி. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளி அடியேன் மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். மனிதரின் சூழ்ச்சியினின்றி அவர்களை காப்பாற்றி உமது முன்னிலையில் மறைப்பினுள் வைத்துள்ளீர். நாவுகள் கிளப்பும் பூசலினின்றி அவர்களை பாதுகாத்து உமது கூடாரத்தில் வைத்து காக்கின்றீர். பல்லவி. உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே, உமது முகத்தின் ஒளியம் மீது வீச செய்யும் ஆண்டவரே. வாழ்வுதரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 6 இறைவசனம் 30 முதல் 35 முடிய.
அக்காலத்தில் மக்கள் இயேசுவிடம், நாங்கள் கண்டு உம்மை நம்பும் வகையில் நீர் என்ன அரும் அடையாளம் காட்டுகிறீர்? அதற்காக என்ன அரும் செயல் செய்கிறீர்? எங்கள் முன்னோர் பாலை நிலத்தில் மன்னாவை உண்டனரே, அவர்கள் உண்பதற்கு வானிலிருந்து உணவருளினார் என்று மறைநூலிலும் எழுதப்பட்டுள்ளது அல்லவா என்றனர். இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், வானிலிருந்து உங்களுக்கு உணவு அருளியவர் மோசே அல்ல, வானிலிருந்து உங்களுக்கு உண்மையான உணவு அருள்பவர் என் தந்தையே. கடவுள் தரும் உணவு வானிலிருந்து இறங்கி வந்து உலகுக்கு வாழ்வளிக்கிறது என்றார். அவர்கள், ஐயாம், இவ்வுணவை எங்களுக்கு எப்போதும் தாரும் என்று கேட்டுக்கொண்டார்கள். இயேசு அவர்களிடம், வாழ்வு தரும் உணவு நானே, என்னிடம் வருபவருக்கு பசியே இராது, என்னிடம் நம்பிக்கை கொண்டிருப்பவருக்கு என்றுமே தாகம் இராது என்றார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். காற்றும் நீயே, கடலும் நீயே, கருணை நீயே, கனிவும் நீயே, அன்பென்னும் சங்கமத்தின் நன்றி காணிக்கை, எந்த அன்பு காணிக்கை, எந்த நன்றி காணிக்கை. என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய், உனக்கென்ன கைமாறு நான் செய்வேன். என்னை மறவாமல் நீ அன்பு செய்தாய். சகோதர சகோதரரை நாம் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி எல்லாம் வல்ல தந்தை இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. அனைவரும் மீட்படைய விரும்பும் இறைவா, அகமகிழும் திருச்சபையின் காணிக்கையை ஏற்றருளும். இத்தகைய மகிழ்ச்சிக்கு காரணமானவும் திருமகனின் பாஸ்கா மறைவுருளை இத்திருப்பலியில் ஏற்ற முறையில் கொண்டாட எங்களை தகுதி பெற செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் பழையன அழிக்கப்பட்டு வீழ்ச்சியுற்றதெல்லாம் புதுப்பிக்கப்பட்டது.
எங்கள் வாழ்வும் கிறிஸ்துவால் குறை நீங்கி மீண்டும் நிறைவு பெற்றது. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலக மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையே, நேர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே இம்முடைய தூயாவே பொழுதை காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என நாம் மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பையும் உயிர்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கிடைக்கின்றோம். உம் திருமண என்று ஒழியும் பிரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டே எனவே எமக்கு நடு செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவாம், உலகெங்கும் பரவிருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர், அணி ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரை நினைவு கூர்ந்திரலும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவடைச் செய்திரலும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைவு கூர்ந்த ஒளிமிக்க ஒன்றின் முன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவேனின் கன்னித்தாயான மாட்சிக மரியாள் புனித அப்போஸ்தலர், இவ்வுலகின் முகுகந்தவராயிருந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வின் தோழ்மையை கொண்ட உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவர்
எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணைந்து பாடுவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபின் விசுவாசத்தை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். வாழ்வு தரும் உணவு நானே என்று கூறி இந்த அப்ப வடிவிலே நமக்கு வருகின்ற தெய்வம் இவரே.
இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்றவர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் வெளிவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா குணமடையும். அப்பத்தை கையில் எடுத்து அன்புடனே கொடுத்து, அப்பத்தை கையில் எடுத்து அன்புடனே கொடுத்து, இது என் உடல் என்றார், எல்லோரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கிறார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். புதிய உடன்பாட்டே புனித சின்னமாக, புதிய உடன்பாட்டே புனித சின்னமாக, புனிதன் அளிக்கின்றார், புசிக்க சென்றிடுவோம். இறைவன் அழைக்கிறார், இனிய உணவிற்கு இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். நற்கருணை மாலை. இது இயேசுவின் உடல், இது இயேசுவின் இரத்தம். இது இயேசுவின் உடல் என்பதால் என் உடலில் வியாதி இல்லை. இது இயேசுவின் இரத்தம் என்பதால் என்னில் சோர்வில்லை. இவை இயேசுவின் கண்கள் என்பதால் என் பார்வையில் பழுதில்லை. இவை இயேசுவின் உதடும் நாவும் என்பதால் என் பேச்சில் பொய்யில்லை. இவை இயேசுவின் கரங்கள் என்பதால் நான் கொடுப்பதில் மகிழ்வடைகிறேன். இவை இயேசுவின் கால்கள் என்பதால் நான் நன்மை செய்ய நடக்கின்றேன். இது இயேசுவின் சிந்தனை என்பதால் என் திட்டங்களில் தெளிவுள்ளது. இது இயேசுவின் உள் மனம் என்பதால் எனது முடிவுகள் சரியானவை. இது இயேசுவின் அடிமனம் என்பதால் என் குறைகள் எல்லாம் குணமடைகின்றன. இது இயேசுவின் இயல்பென்பதால் நான் ஆவியானவரால் இயக்கப்படுகிறேன். ஆமென். நம்பிக்கை ஆண்டிற்கான மன்றாட்டு. விண்ணுலக தந்தையே, இந்த நம்பிக்கை ஆண்டில் எங்கள் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும். தூய ஆவியாரே, எங்கள் நம்பிக்கையை உயிருள்ளதாக்கும். மூவர் இறைவா, இந்த நம்பிக்கை ஆண்டில் இல்லறத்தார் முதல் துறவரத்தார் வரை, பெரியவர் முதல் சிறியவர் வரை, நாங்கள் எல்லோரும் எங்கள் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் உலகிற்கு உப்பாக ஒளியாக வாழ்ந்து சிறந்த நற்செய்தியாளர்களாக திகழ விரும்புகின்றோம்.
தொடக்ககால கிறிஸ்தவர்களைப் போன்று வாழ்ந்து கிறிஸ்துவின் அன்பிற்கும் ஆற்றலுக்கும் சான்று பகரவும் நீதியும் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த புதிய உலகம் ஒன்றை உருவாக்கவும் ஆசைப்படுகின்றோம். எங்கள் எண்ணங்கள் ஈடேற எங்களை ஆசீர்வதியும். இந்த நம்பிக்கை ஆண்டில் இயேசுவை அதிகமாய் அறியவும் அனுபவிக்கவும் அறிவிக்கவும் அன்னை மரியாவின் பரிந்து பேசுதல் எங்களுக்கு துணை நிற்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். ஜெபிப்போமாக. தந்தையே இறைவா, உயிர்த்தெழும் திருமகனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த நற்கருணை கொண்டாட்டத்தில் நாங்கள் சந்தித்த அவரோடு உறவுகள் அருள் கூர்ந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அவர் தமது உடலை கையளித்தது போல பிறர் வாழ எங்களையே கையளிக்கவும் உலக மீட்புக்காக எங்கள் உயிரையே வழங்கி பணி செய்து வாழவும் இவ்வாறு எங்களுடைய வாழ்வு தொடர்ந்த பாஸ்காவாக இருக்கவும் வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்கள் அனைவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவா உமக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே. எண்ணற்ற கோடி மாந்தர்கள் உம்மை நாடி வருகின்றன, உம்மை நாளும் புகழ்கின்றன. வந்தோர்க்கெல்லாம் நிறைவரம் தந்து நாளும் காக்கின்றே, நன்மைகள் புரிகின்றே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே. மேரை மக்களை தன்மயமாக்க வஞ்சகம் செய்கின்றது, உலகம் தன்வலை விரிக்கின்றது. சோதனை வெல்லவும் துன்பங்கள் தாங்கவும் நல்லருள் தருகின்றே, எங்களை காக்கின்றே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே. புதுமைகள் கோடி புரிந்திடும் எங்கள் புனித அந்தோணியாரே, புவிவாழ் மக்கள் அனைவரும் கூடி பாடுவோம் புகழே.
எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். பாடல் எண் 13. கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக எமை படைத்தே கற்பர நீரே எமை மீட்டே போற்புடலப்ப ரசகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்துணை வழிகளில் உமதன்பை என் வீட்டமை நீராட்கொண்டே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே கல்வாரி மலையின் சிகரமதில் கனிவுடன் தினம் எமை நிலை நிறுத்தும் நற்கருணை விசுவாசமதில் நம்பிக்கையூட்டி வளர்த்திடுவே. இளமையின் பொழிவாம் திகழ் திருச்சபையும் யாவரும் வாழ தயை புரிவே. அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வேன். அன்பின் தேவன கருணையிலே ஞானம் மிகுந்தயம் பாத்திரத்தில் நல்லொளி பாய்ச்சும் இறைவனே நீ. ஞானமெல்லாம் இருள் நீக்கிடவே நாடுகள் வீடுகள் எங்கனுமே நல பல பொழிவி நல் தேவா. நற்கருணை வாழ் நாயகனே, அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே, அன்பு பாதையில் வழி நடந்தே